வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட வெஜ் பிரியாணி தான். நிறைய பேர் வெஜ் பிரியாணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோட்டலெலாம் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியே இருக்காது. நம்ம வந்து இந்த தலைப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி பார்க்கறதுக்கு எந்த விஷயம் இல்லாமல் இருக்கும். வாங்க, சூப்பர் ரெசிபி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன், நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து 5 குழிக்கரண்டிலுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3/4 கிலோ அரிசி செய்ய போகிறேங்க. அதுக்கு ஏற்ற அளவு தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பெருசாக வெட்டிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 மிளகாய் போட்டிருக்கேன். ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. எங்கேயுமே உங்களுக்கு திப்பி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய், பிரியாணி இலை வேணாங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ அதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ரெண்டுமே ஈவனாக அரைச்சி எடுத்துருக்கேன். 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது நம்மளுக்கு வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, புதினா, கொத்தமல்லி. தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். நல்லா பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு. அது கூடவே புதினா கொத்தமல்லியும் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு போட்டதுமே இதையும் நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நம்மளுக்கு வதங்கி வர சொல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேலே தனியாக பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருங்க, கரண்டி விட்டு கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதுக்காகத்தான். ஆனால் அடி திக்காக வச்சிங்கன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுருக்கேன். இப்போ லெமனும் ஆட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். காய் பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்கேன். அதாவது மீன் மேக்கர் ஊற வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காயெல்லாம் போட்டுட்டு ஊற வச்ச சோயா சங்க்ஸையும் பிழிஞ்சு போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு போட்டுக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 12 பச்சை மிளகாய் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுவே நம்மளுக்கு காரம் இருக்கும். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா சும்மா 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் பிடிக்கணும், பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். நான் பட்டை லவங்க போட்டிருக்கிறதால பிரியாணி மசாலா போடல, வெறும் கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கறி மசாலா ஃப்ளேவர், அதாவது கறி ஃப்ளேவர் கொஞ்சம் வரும். அதுக்காகத்தான். பிரிஞ்சு மாதிரியே இருக்காது, இது ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி இப்போ ரொம்ப நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு, சீசன் இல்லைங்களா இப்போ, அதனால அது நிறையவே போட்டிருக்கேன். சூப்பராக வெந்து வந்த பிறகு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்க போகிறோம். இப்போ நான் 3 கப் அளவுக்கு நான் 5 கப்பு தாங்க தண்ணி வைக்க போகிறேன். நம்ம பிரியாணி ரைஸ் போட்டாலே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு குறைச்சி தான் வைக்கணும். அதாவது 1 கப்புக்கு 1.5 கப்பு அப்படின்ற அளவுக்கு தான் வைக்கணும். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் இல்லை வீட்டில் நார்மல் சாப்பாடு வடிக்கிற அரிசியாக இருந்தால் ஈவனாக வைக்கணுங்க. கண்டிப்பாக 1 கப்புக்கு 2 கப்பு அப்படின்ற அளவுக்கு வைக்கணும். நான் வந்து 5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அளந்து ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரணுங்க. நல்லா கொதிச்சு அந்த காய் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்து வர ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ண இங்கே பாருங்கள் தண்ணி சலசலன்னு கொதிச்சிருக்கா. நம்மளுக்கு காயும் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சீரக சம்பாவிலையும் செய்வேன், இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அந்த அரிசியில் தான் செஞ்சேன். இது மாதிரி பிரிஞ்சு செஞ்சால் எங்கள் வீட்டில் அழகாக சாப்பிட்ருவாங்கங்க. ஏன்னா காயெல்லாம் பெருசாக இல்லை தெரியாது இல்லைங்களா. வெங்காயம் தக்காளி எடுத்து வைக்கிற வேலை இருக்காது, புதினா எடுத்து வைக்கிற வேலை இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நான் இப்படி அரைச்சி தான் செய்வேன். பிரியாணி கூட இப்படி அரைச்சி செய்யுங்க, செம்மையாக இருக்கும். அரிசி போட்டுட்டு நான் கொஞ்சம் காரமும் உப்பும் பார்த்ததுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள். நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு இந்த மிளகாய் வெடுப்புலாம் வராது. எப்போ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு ஈவனாக வரும். ஈவனாக வந்த பிறகு தான் நம்ம தம்மை போட போகிறோம். நம்ம ஈவனாக வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கடையிலாம் நீங்கள் சாப்பிட சொல்லி தெரியும், லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான், லைட்டாக சுகர் ஆட் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுகரும் ஆட் பண்ணிவிட்டு நான் அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்த பிறகு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நீங்கள் வாழை இலை இருந்தால் வாழை இலை, இல்லை துணி இருந்தால் துணி கூட கட்டிட்டு நீங்கள் தம் போட்டிங்கனாக்கா அரிசி பலன்னு உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தட்டு போட்டு மூடிட்டு நான் மேலே பார்த்தீங்கன்னா பூண்டு இடிக்கிற கல் வெயிட்டுக்காக வச்சிருக்கேன். நீங்கள் தண்ணி பாத்திரம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு சூப்பராக இருந்தது. நான் சுட எடுத்து பரிமாற சொல்ல செம்மையாக இருந்தது. வாசனையும் கமகமான இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காம இன்ஸ்டா ஐடி பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே நிஜமா சொல்றேன், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.